பைபிள் சொல்லுது. எது செழிப்பு தெரியுமா? செழிப்புன்னு என்ன தெரியுமா? வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் சம்பூர்ணமுடைய நல்ல காலம் வைங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சொல்லுங்க, எல்லாத்துலயும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய். கரங்களை தட்டுங்க. இதான் செழிப்பு. நீ போய் பிரதர் இந்த நகையை வாங்கினால இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுக்க முடியாமல் போச்சு பிரதர், நகையை போட்டு ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணுவேன், பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நகையும் வாங்குவீர்கள், ட்ரெஸ்ஸையும் வாங்குவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய். பிள்ளைகளை படிக்க வச்சேன் பிரதர், அதான் ஒரே கஷ்டம், சரியா சாப்பாட்டு கூட வழி இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், பிள்ளைகளை படிக்க வச்சனால கஷ்டப்படுறேன்றாங்க. சொல்லுங்கள், பிள்ளைகளை படிக்க வச்சனால என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விற்றுட்டேன் இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கா. அப்படி நீங்கள் படிக்க வைக்க மாட்டீங்களா? எல்லாவற்றிலும் சொல்லுங்கள், எப்பொழுதும். அதே வாசிங்க முதல்ல சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அதான் 1ஆம் தேதி ஆனால் பணம் கையில் இருக்கு பிரதர், 10 தேதிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது, மாத கடைசியை தள்ளுன்னு ரொம்ப கஷ்டப்படுறதுன்னா நீங்கள் செழிப்பை இன்னும் அனுபவிக்கலன்னு அர்த்தம், செழிப்பை இன்னும் உணரலன்னு அர்த்தம். நான் இந்த ப்ராஸ்பரிட்டி நம்புறதுக்கு முந்தி, செழிப்பை பேசுகிறதுக்கு முந்தி, செழிப்பை பேசுகிறதுக்கு முந்தி நான் எப்படி இருந்தேன்னா, முன்னாடி எப்படி இருந்தேன்னா என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் 10ஆம் தேதி ஆனால் சம்பளம் இருக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு 1ஆம் தேதி ஆனால் ஏன் சம்பளம் தர்றான்ற நான் ஏன் இந்த சம்பளத்தை வாங்குறேன்ற அளவுக்கு எனக்கு வலி இருக்கும். ஏன் வர்றது இவ்வளோண்டு, வச்சிருக்கிறது அவ்வளோ பெருசு. என்னப்பா ஓட்டப்பையில் போட்ட பணம் மாதிரி நேரடியாக கீழே வந்து விழுவுது. இந்த ஓட்டப்பை தான் நான், என் பையில் எவ்வளோ பணம் போட்டாலும் கீழே போயிடும், செலவாயிடும். அந்த மாதிரி ஏன்டா 1ஆம் தேதி வருதுன்ற மாதிரி யோசிச்சால் நான். ஆண்டவர் முதல்ல என்னை இந்த சிந்தனையிலேருந்து மாற்றினார். அல்லேலூயா. என்ன 1ஆம் தேதி 10ஆம் தேதி வருது, எல்லா நாளும் கிறிஸ்துவுக்கு விசேஷித்த நாள். நாளை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்கானதை கர்த்தருக்குன்றதை விசேஷித்துக் கொள்கிறான் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ நான் செழிப்பை நம்பினேன். இயேசு எனக்காக ஏழையை மாறி இருக்கிறார், இயேசு எனக்காக ஏழையாய் மாறி இருக்கிறார். எதுக்காக? நான் ஐஸ்வர்யனாய் வாழும் இருக்கு எனக்காக இயேசு ஒருத்தர் ஏழையாக மாறி இருக்கிறான்றதை விசுவாசிட்டே இருப்பேன். இந்த சூழ்நிலை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவேன், என் எல்லாம் பெருசாகிட்டு ஆண்டவரே, நான் இவ்வளோண்டு சம்பளம் வாங்க அழைக்கப்படலை, நான் பல பேருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, என்னை ஏன் இவ்வளோண்டு வாங்க வச்சு எனக்கு பின்னாடி இவ்வளோ கடன்கள் இருக்குது, எல்லாம் சரியாகணும், எல்லாம் மாறணும், நான் எல்லா கடனையும் அடைச்சி எனக்கு ஆண்டவர் எனக்கு நான் நிறைய பேருக்கு உதவி செய்யணுமே. ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்வேன். ஊழியத்துக்காக வாங்கக்கூடாது, ஊழியத்துக்காக கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் எல்லை பெரிதாகட்டும். எப்படி எல்லை? என் கை எப்படியே குறுகி இருக்கக்கூடாது ஆண்டவரே, பெருசாக்குங்க அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன்ல. அப்படி என்னையை குறித்து ஆசீர்வதிப்பேன். அந்த சூழ்நிலை ஏற்றுக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இது வேணாம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், குறையுள்ள வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அதுக்கு நீங்கள் அழைக்கல, நான் விரும்பல அந்த வாழ்க்கையை. வசனம் சொல்லுது, நான் ஐஸ்வரனாகும்படி என் நிமித்தம் இயேசு ஒருத்தர் ஏழையை மாறி இருக்கிறார். தரித்திரன்றது சாபம், சாபத்தில் நான் வாழ விரும்பலன்னு எனக்குள்ள ஆத்மாவை எழுத பேசிக்கிட்டே இருப்பேன். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய், எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு நிறைய என் கரங்களை உயர்த்துவன்னு என் சிந்தனையெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சா பார்த்தீங்களா, உடனே மாறலை. செழிப்பை பேச ஆரம்பித்தேன், ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பித்தேன். இங்கே பிரசங்கம் பெருசாக பண்ணுவேன், வீட்டில் கறி வாங்க கூட காசு இருக்காது. காணிக்கையை பார்த்தா சத்தம் இல்லாமல் காணிக்கையை போடுங்கள்ன்ற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில்லறையாக கடற்கடன்னு சத்தம் கேட்கும், அதை வச்சு என்ன பண்ண முடியாது, பெருசாகவும் பண்ண முடியாது. அதப்படி நான் அதெல்லாம் வேணான்னு நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன இந்த செழிப்பை நம்ப இந்த விசுவாசத்தை நம்ப ஆண்டவர் சொல்லிக்கார், எப்பொழுதும் எப்படி எல்லாவற்றிலும்
சம்பூர்ணமுடையவர்களாக என்னை மாற்றுவான் இருக்கார் ஆண்டவர். அந்த வாழ்க்கை தான் என் கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்க்கைன்றதை நான் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் எந்த மாத கடைசின்ற ஒரு அந்த சூழ்நிலையே இல்லாமல் எனக்கு போனது. கரங்களை தட்டி, எது மாத கடைசி, எது மாத ஃபஸ்ட்டு, எது இப்போ எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா நேரமும் எங்களை கர்த்தர் சம்பூர்ணமாக வைத்திருப்பார். இப்படி அப்படியே இங்கே கீழே இறங்கி